ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து பார்த்துருவீங்க. ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரவியில் பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து முடியல வந்து நம்ம வந்து டீட்டில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ண பார்த்தா லைவ் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் ஆப் என்டர் போய் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா பசங்க பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு புக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி வந்து சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு பாக்ஸ் லேயர் வந்து செட் பண்ணி அவங்க வந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் ஷோ பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணா ஒரு இமேஜ் லேயர் வந்து லாக் பண்ணி நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். எப்படி நீங்கள் வந்து இந்த இமேஜ் லேயர் லாக் பண்ணி இமேஜ் லேயர் எப்படி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லி நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் வந்து ++ ஆப் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. பார்த்தா செகண்டாக ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ++ செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஷனாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து இதுமாதிரி செட் ஆகிடும். இதுமாதிரி பிளாக் கலர் பார்டர் சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே செட்டிங் பதில் ஏர் ஆப்ஷனுக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் வந்து என்னது இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கரெக்டாக அந்த ரேஷியோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி மியூசிக் லேயர் மாதிரி ஒரு இமேஜ் லேயர் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் எங்கே இமேஜ் லேயர்னு மென்ஷன் பண்ணினா அந்த எல்லா லேயருமே இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் இருக்குது. அப்படி பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்க இமேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தா ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்கள் கூட இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிராப் பண்ண இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தா ரீப்ளேஸ் ஆன இமேஜை நீங்கள் அந்த குரூப்பில் வந்து மேலே இருக்க குரூப் லேயரில் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு வந்து மேலே இருக்க குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. கீழே பார்த்தா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா அந்த ஸ்கொயர் பிளாக் கலர் ஸ்கொயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இமேஜ்க்கான லேயர் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா ஒரு இமேஜ்க்கான லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ரீப்ளேஸ் பண்ணுவார் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு வேறு எங்கே சேஞ்ச் பண்ணோம் அவ்வளோதான். மற்ற இடத்துல நான் அந்த இமேஜ்க்கான லேயர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் லேயர் நார்மல் தான். குரூப் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு அங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ண இமேஜ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தரதுக்கு இந்த ஃபஸ்ட் இருக்க மூவ் ட்ரெஸ் ஒன்று ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிளியராக தரதுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. அவ்வளோதான். எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு வாட்டர் மார்க் வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய் நீங்கள் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சேஞ்ச் சைடில் இருக்க ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே வந்து சைடுக்கு முதல்ல ஏர் ஆப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் வந்து வீடியோ வந்து ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னா நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட்